ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸி டொமேட்டோ ரைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சு நம்ம 2 கிராம்பு போட்டுக்கலாம். 2 கிராம்பு, ஒரு பட்டை போட்டுக்கோங்க, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ 2 பிரியாணி இலை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் 2 தக்காளி போட போகிறோம். 2 மீடியம் சைஸ் தக்காளியே இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு நல்லா இப்படி வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா கொஞ்சம் நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளேயே கேரட் போட்டுக்கலாம். நீங்கள் விருப்பமான காய்கறி எதுனாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் கேரட் போட்டாச்சு. இப்போ கேரட் போட்டு லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இதில் சமைக்கிறதுக்காக நான் 1 டம்ளர் சாமரிசி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இது கூடயே 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியெல்லாம் இது கூட சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம அரிசியை போட்டாச்சு. இப்போ நம்ம இது கூடயே கொஞ்சம் மல்லிச்செடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நான் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட சுவையான தக்காளி சாதம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடியான பிறகு இப்போ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சிம்பிள் அண்ட் ஈஸி டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.